ஆதாரமாய் எடுத்து வாசிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளுக்குரிய இறை செய்தியின் தலைப்பு இறை மக்கள் திருப்பணி. இறை மக்கள் திருப்பணி பார்த்துருக்கீங்களா? பைபிள் நாட்டில இறை மக்கள் திருப்பணி. நான் எப்பவுமே வெளியில போறதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையுடைய தலைப்பு இறை மக்களோட திருப்பணி அப்படின்னு சொன்னா என்ன என்கிறதான ஒரு தெளிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஊழியம் செய்வது ஏதோ ஆசாரியர்கள், ஏதோ ஊழியர்கள், ஆயர்கள், அப்படிப்பட்ட பொறுப்பில் உள்ளவர்கள் மாத்திரம் ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல. இறை மக்களாகிய நாமும் கடவுளுடைய திருப்பணிக்காக ஆயத்தப்படுத்தப்படுகிறோம். செய்யும்படியாக கடவுள் நம்மை நியமித்திருக்கின்றார். அல்லேலூயா. வசனத்துல சொல்றாங்க இல்லையா, சுவிசேஷம் அறிவிப்பது எல்லா தலைமையிலும் விழுந்த, அது ஏதோ நாட் ஒன்லி போதகர், ஊழியர் இவெல்லாம் அவங்க மாத்திரம் கிடையாது. கடவுளுடைய அந்த விசுவாச பாதையில் வாழ்கின்ற இறை மக்களாக எல்லாருக்கும் ஊழியம் செய்கின்ற வாய்ப்பினை கடவுள் கொடுத்திருக்கிறார். அதனால நிறைய பொறுப்புகளை கொடுக்குறோம். நான் யூத் டைரக்டர், இந்த டைரக்டர், ஆண்கள் டைரக்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஆனால் பொறுப்பு கொடுத்தா அதை ஒன்றுமே நினைக்க மாட்டாங்க, பொறுப்பாக இருக்க மாட்டாங்க. நான் ஊழியக்காரர்கள் பொறுப்புகளை கொடுப்பது காரணம் என்னன்னு சொன்னால் உபவாச குழு இதெல்லாம் கொடுக்குறது என்கிட்ட என் கூட சப்போர்ட் பண்ணுறேன். எல்லாரும் முதலமைச்சருக்கு மினிஸ்டர் இருக்குது, அவருடைய துறைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது. அது போலதான் ஊழிய திருப்பணியில் ஊழியரோடு இணைந்து ஊழியம் செய்வதற்காக இப்படிப்பட்ட ஆராதனைகளில் அவர்கள் முதன்மையாக பங்கேற்பதற்காக பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. இதுதான் இறை மக்களுடைய திருப்பணி. இறை மக்களுடைய திருப்பணி அதுதான். அப்போ இறை மக்களாகி நாம் திருப்பணியிலே கடவுளுடைய சமூகத்தில் எப்படி ஈடுபடுகின்றோம் என்பதை புரிந்து கொள்கின்ற ஒரு இறை செய்தியை தான் நாளிலே கடவுள் நம்மோடு கூட பேசும்படியாக சித்தம் கொண்டிருக்கின்றார். சங்கீதம் 23 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் செய்திக்கு ஆதாரமாக வாசிக்கும் பொழுது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த 23ஆம் சங்கீதம் பிடிக்கும்? இது அதிகமா எங்க வாசிப்பாங்க தெரியுமா? இந்த 23ஆம் சங்கீதத்தை எங்க வாசிப்பாங்க தெரியுமா? சண்டே கிளாஸ். அப்புறம் யாரும் கட்டக்கூடாது முடிவு பண்ணுறாங்க டேவிட்டை தவிர. சொல்லுங்க, சண்டே கிளாஸ்ல அதாவது சொல்லுவாங்க கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அது சண்டே சொல்லுவாங்க முதல் வார்த்தை. இந்த முழுமையான சங்கீதத்தை எங்க வாசிப்பாங்க சொல்லுவாங்க? எதற்கு இது ஒப்பீடாக இருக்கிறது? சொல்லு பிரியா, எங்க வீடு கொடுத்துட்டு போகும்போது என்னப்பா எனக்கு கவனிச்சிருக்கீங்களா? நீங்க நிறைய மரண வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் பைபிளை நான் பார்க்கவே மாட்டேன். ஜபத்துக்கு முன்னாடி இந்த சங்கீத மனப்பாடமா நான் சொல்லுவேன். பார்த்துருக்கீங்களா? மரண வீட்டில் போகும்பொழுது என் கூட வந்தவங்களுக்கு பார்த்துக்கிறே இல்லையாப்பா? பொய் சாட்சி தான் சொல்லுவாங்க. நல்ல காலத்துல சொல்லவே மாட்டாங்க. நிறைய மரண வீட்டுக்கெல்லாம் போகும்பொழுது சங்கீதம் மனப்பாடமா சொல்லி ஜெபம் பண்ணணும். 23ஆம் சங்கீதம் மட்டும் மனப்பாடமா தெரியும். ஏன்னா நிறைய பேர் படிக்கிறது. இந்த வாழ்வின் முழுமையான ஆசீர்வாதங்களை, வாழ்வின் முழுமையான தொடக்கத்தையும் முதலையும் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தின் காரியங்கள் சங்கீதம் 23 அடங்கியிருக்கு. பிறப்பு, வாழ்வு, இறப்பு, நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கின்ற வாழ்வு அனைத்தும் அடங்கியிருக்கின்ற ஒரு பகுதி தான் 23ஆம் சங்கீதம். கடவுள் நம்முடைய கிறிஸ்தவ மக்களுடைய இறை மக்களுடைய வாழ்வை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கின்ற வாழ்வை கடவுள் நம்ம கொடுக்கிறார். அராய் சிறப்புகிற வாழ்க்கை கிடையாது, பாதையில மறுத்து போகின்ற வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ பிள்ளைகளாய் கடவுளை ஏற்றுக்கொண்டு உண்மையாய் கடவுளை ஆராதிக்கின்ற பிள்ளைகள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. சங்கீதக்காரர் இப்படியா இன்னொரு சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்றாரு, ஆயுசு நாட்கள் 70 வருடம், வெள்ளத்தின் மிகுதியால் 80. அதுக்கு மேல வாழ்ந்தாலும் வருத்தமும் சஞ்சலம் என்று சொன்னாலும் கடவுளுடைய மேன்மையின் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற வாழ்வில நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கின்ற வாழ்வு. நிலைத்திருக்கின்ற வாழ்வு கடவுளோடு இருக்கின்ற வாழ்வு. சரி, இந்த கடவுளோடு இருக்கின்ற வாழ்வு இந்த மண்ணுலகத்தோடு போகின்ற வாழ்வு மாத்திரம் அல்ல. கரெக்டா நான் சொல்றது? அந்த கடவுளோடு வாழ்கின்ற வாழ்க்கை எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, மனிதனோட வாழ்வு என்பது ஒரே முறை பிறப்பதும் ஒரே முறை இறப்பதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பணமதில் சத்தமா
பிறந்தவன் போயிட்டு எங்கன்னா வந்து பொந்துக்கிறானா? டேய் அந்த ஊர்ல சத்தம் 6 மாசம் கழிச்சு பொந்துக்கிறான் பாரு ஆர்டில அப்படின்ற பார்த்துக்கிறீங்களா? இல்லை. ஒரு மனிதன் ஒரு முறைதான் பிறக்கிறான், ஒரு முறைதான் மரிக்கிறான். இதுதான் சத்தியம், இதுதான் கடவுளுடைய படைப்பு. பிறக்கும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற பெயர் என்னன்னு சொன்னா, அந்த பிறப்பிலே சொல்லப்படுகின்றது பிரசவம் ஆயிடுச்சா? நான் கேட்கிறாங்க, சொல்லுங்க என்ன ஆயிடுச்சா? அந்த பிறக்கும் பொழுது அந்த பிரசவம் ரொம்ப எவ்வளவோ பேர் இருக்குது. அதுல பெயர் அடங்கியிருக்கின்ற வார்த்தை தான் பிறப்பு பிளஸ் சமம். பிறக்கும் பொழுது பிறந்து செத்தான், பிரசவம். நான் சொல்றது புரிதா இல்லையா உங்களுக்கு? அப்ப மனித வாழ்க்கை பிறக்கும் பொழுது மரணம் இருக்கிறது, சாவு இருக்கிறது என்பதை காட்டுகின்ற ஒரு வாழ்வுதான் மனித வாழ்க்கை. இதுக்கு போய் என்ன ஆட்டம் போடல, இதுக்கு போய் என்ன விரோதம் இல்லை, இதுக்கு போய் என்ன விதமான போட்டி பொறாமைகள் வாழ்க்கையில. பிறக்கும் பொழுது அந்த வாழ்க்கையில சாவு இருக்கிறது என்பதை கடவுள் நினைப்பூட்டும்படியே பிரசவம் ஆயிடுச்சார். அதுக்கப்புறம் மறிக்கின்ற தருவாயில சொல்லப்படுகின்றது செத்து போயிட்டான். செத்து என்னடா ஆச்சு? செத்து போயிட்டான். செத்து என்ன ஆயிடுச்சு? செத்துட்டா எங்க போயிட்டான்? வார்த்தையை கவனிக்க வேண்டும். கிராம பிரகாரமாக பெரியோர்கள் யூகித்து சொன்ன வார்த்தைகளை கவனிங்க. செத்து போயிட்டான். செத்தா எங்க போனான்னு கேட்கறாங்க. செத்தது இவன், போயிட்டது யாரு? இறைவன் கொடுத்த ஜீவன். எங்க போயிடுச்சு? அது கடவுளுக்கு போயிருக்கிறது. செத்து போயிட்டான். இனிமேல் இந்த உலகத்துல செத்த உனக்கு என்ன கிடையாது, இருப்பிடம் கிடையாது, போயிட்டான். அந்த போன ஆவி, போன மனிதனுடைய அந்த தன்மைகள் எங்கே என்று சொன்னால் அதுதான் நீடித்த நாட்களாய் வைத்திருக்கின்ற வாழ்க்கை. அந்த வாழ்விலே நாம் இருப்பதற்காக கடவுள் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் இந்த 23ஆம் சங்கீதத்துல, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீ எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுது. நான் கூட கடந்த நாட்கள் சோறு தான் போனா, ஆனா அந்த வசனம் என்னை தேற்றியது. கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறாரு, கடவுள் நம்ம நல்லா வச்சுக்கிறாரு, கடவுள் நம்மை வந்து மற்றவர்கள் எல்லாம் பொறாமைப்படும்படியாய், நம்ம இது வைராக்கியம் கொள்ளும்படியாய், நம்ம பிரச்சனை பண்ணும்படியா வைக்கிறார் அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதம் வச்சுக்கிறாரு. அது ஒண்ணுமே கிடையாது. சத்துருக்கள் நம்ம தொடர்ந்து பிரச்சனை பண்றான், ஒரு மாதிரி வந்து ஏசரா பேசுறான் அப்படின்னு சொன்னா உனக்கு முன்னாடி சத்துரு வாழணும், அப்பதான் நீ நல்லா இருக்கிறன்னு அர்த்தம். நான் சொல்றது புரிதா இல்லையா? கடவுள் நம்ம கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை மறைமுகமா போயிட்டு வந்து வீட்டில் வச்சு யாரும் தெரியாத வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல. கடவுள் நம்ம கொடுக்கின்ற வாழ்க்கை உனக்கு விரோதமாய் செயல்படுகிற முன்னாடி உன்னை நல்லா வாழ வைப்பார். அவன் பொறாமப்பட்டுனே இருப்பான். அதான் நடந்துருக்குது இல்லையா? அதான் நடந்துகிட்டு இருக்கு. இருதயம் உடையுது. அப்படியே இன்னைக்கு உனக்கு விரோதிகள் இருக்கிறாங்களா, கடவுள் நல்லா வச்சுக்கிறான். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அவர் அபிஷேகிக்கின்ற கடவுளாக இருந்து, அதுக்கப்புறம் சொல்றாரு உன் பாத்திரம், என் பாத்திரம் நிரம்பி. யார் பாத்திரம்? யார் பாத்திரம்? பூரா மட்டும் பாத்திரம் கிடையாது, நமக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம். பாத்திரம் அப்படின்னு சொன்னா இதை கொண்டா கட்டி இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. பாட்டு ஒண்ணு வருமே, பியோனி பியோனி வெறுமையா. என்ன பாத்திரம்? வெறுமையான பாத்திரம். என்ன பாத்திரம்? அது என் கொடுத்துக்கிற அண்டா கொண்டா அது அல்ல, நீதான் பாத்திரம். கடவுளுக்கு உகந்த பாத்திரம் யாரு? இந்த பாத்திரத்தை எதனால கடவுள் அபிஷேகம் பண்ணுகின்றார்? எண்ணெய் என்பது கடவுளுடைய பார்வையில விளையாட பெற்றது, அபிஷேகத்தின் காரியங்களை குறிக்கிறது. உன் பாத்திரத்தை எண்ணெய் அவர் என்ன பண்றாரு? நிரம்பி வழிகின்ற ஒரு மகனாக மகளாக மாற்றி அந்த வாழ்வை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்னு சொன்னா, நீ உலகத்துல இருக்கின்ற நாளெல்லாம், ஜீவிக்கின்ற நாளெல்லாம் நன்மையும். நன்மை என்பது எங்கிருந்து வருகின்றது? நன்மை என்பது எங்கிருந்து வருகின்றது? மனிதனிடத்தில் வருகின்றது. கரெக்டா? ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுவீங்க? நன்மை செய்யுங்க. செய்வீங்களா? வச்சுக்கணும், செய்ய மாட்டோம். கொரோனா காலத்துல எத்தனை பேர் நன்மை செய்திருக்கிறோம்? நமக்கு இருக்கிறது. பசி உள்ளவர்களுக்கு எத்தனை பேர் நமது ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கின்றோம்? வஸ்திரம் இல்லாதவர்கள் எத்தனை பேர் வஸ்திரத்தை நாம் கொடுத்திருக்கின்றோம்? துரத்தப்பட்ட சிறுமையானவர்கள் எத்தனை பேர் சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம்? இவை நன்மையின் காரியங்களை குறிக்கின்றது. உன்னை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகின்ற கடவுள், சத்துருக்கு முன்பதாக கலை பெறுகின்ற கடவுள், ஜீவன நாளெல்லாம் உனக்கு வாழ்வை கொடுக்கின்ற கடவுள், பிறருக்கு நன்மை செய்யும்படியாய்
முன்ன வச்சிருக்கிறார். அதனால நன்மை உன் வாழ்க்கையில என்ன பண்ணுமா? தொடரும் தொடரும். நன்மையான காரியங்களை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நன்மையை பெற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாய் மாத்திரமல்ல, அவருடைய கிருபையும் உன்னை தொடரும். கிருபையினால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலே, பிதாவுடைய காலங்களிலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற நிபந்தனை அடிப்படையில் வாழ்ந்த நமக்கு பரிசுத்தாவியுடைய காலங்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு என்னன்னு சொன்னா அவருடைய கிருபையினால வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பாவம் செய்கிறோம், தவறு செய்கிறோம், கோயிலுக்கு வராமல் இருக்கிறோம், கடவுளை பார்க்காம இருக்கிறோம், ஆனால் வாழ்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? கடவுளுடைய கிருபை. அல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ. நிக்கிறோமா? கிருபை, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதுக்கப்புறம் சொல்றாரு, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கின்ற வாழ்க்கை. தேவாலய வீடு என்பது, கர்த்தருடைய வீடு என்பது எங்க இருக்குது? எங்க கர்த்தருடைய வீடு? டைம் போயிடுச்சு. இன்ட்ரோடக்ஷன் எவ்வளவு பேசுறாங்க. ஸோ கர்த்தருடைய வீடு எங்க இருக்குது? 5 நாளா ப்ரிப்பேர் பண்ற அந்த பிரசங்கத்தை நான் 5 நாளா ரெடி பண்றேன். எங்க அரண்மனை முடியும். இதுதான் கடவுளுடைய வீடு. இயேசுநாதர் தேவாலய எருசலேம் ஆலயத்துக்கு போகும் பொழுது அந்த ஆலயத்தில் அவர் பார்க்கின்ற தோரணைகள், பார்க்கின்ற செயல்பாடுகளை பார்க்கின்றார். அடுத்து அவர்களை தேவனுடைய ஆலயத்தை கள்ளர் குகையாக மாற்றாதிருங்கள், இது ஆண்டவரை ஆராதிக்கின்ற இடம், பிதாவை ஆராதிக்கின்ற இடம். இந்த இடம் எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இது வீடு, கடவுளுடைய வீடு. இந்த வீட்டிலே நிலைத்திருக்க வேண்டும், விசுவாச வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும். இதுல நினைச்சிருந்தா தான் நமக்கு பரலோக வீட்டுக்கு நீண்ட நாட்கள் இருக்கின்ற வாழ்க்கையில போக முடியும். இங்கே நிலை கிடையாது. எவ்வளவு விதமான காரியங்கள் நேரிட்டாலும், விரோத போக்குகள் வந்தால் நிலைத்திருக்க வேண்டும். கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி எதனால? கடவுளுடைய விசுவாச பாதையில் இருக்கணும். விசுவாசத்தை வளர்க்கின்ற, திருச்சபை வளர்க்கின்ற கேள்வியா இருக்கணும். திருச்சபை அடிக்கின்ற கேள்வியா இருக்கக்கூடாது. முரண்பாட்டுள்ள கேள்விகளை இருக்கக்கூடாது. கேள்வி கேட்கணும், பிரச்சனை பண்ணிக்கணும், சண்டை போடணும், சமாதானமாகணும், இப்படி எல்லாவற்றையும் இணைந்திருக்கின்ற ஒரு வீடுதான் ஆண்டவருடைய வீடு. அப்படியே விரோத போக்குகள் போகின்ற வீடு அல்ல. அதனால நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கின்ற வாழ்வை கொடுக்கின்ற கடவுள் இறை மக்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால கடவுள் நம்மை நடுநிறுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் புஸ்தகத்துல நம்ம ரெண்டே தலைப்பு தான் கொண்டாந்து 3 தலைப்பு பேச முடியல. 2 தலைப்பே பேச முடியல. ஒரு தலைப்பே முடிச்சோம்னு நினைக்கலாம். 2 சப்ஜெக்டும் பயங்கர பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். ரொம்ப அழகாக நான் யோசித்து செயல்படுத்தப்பட்ட ஒரு பகுதியாக விளங்குகின்றது. 1 சாமுவேல் புஸ்தகத்தின் 25வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், அதிலே 14வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் 3 நபர்களை அங்கே மையப்படுத்தி சொல்லப்படுகின்றது. எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை படிச்சீங்களா? புரியுதா? அதோட பகுதி புரிஞ்சிருந்தா புரிஞ்சவங்க கை தூக்க பார்க்கலாம். இந்த 1 சாமுவேல் 25வது படிச்சேன், அது உள்ள சம்பவம் எனக்கு புரிஞ்சிருக்குது. புரியுதா? பயமா படிக்கிறது. ஐயோ, நான் பயந்து வரது எடுக்கிறது. எப்படா பேச போறோம்? பயமா ஏற்கனவே பேசணும், என்ன உச்சே பேசலாம். இத்த பேசினா கரெக்டா சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி வந்து என்னடான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கு. அன்புக்குரியவர்களே, இது புரிந்தவங்களுக்கு தெரியும் எப்படி கிறிஸ்துவோடு வாழணும், இறை மக்களாக நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி புரிஞ்சவங்களுக்கு தெரியும். சரிங்களா? 1 சாமுவேல் 14 இருந்து 28 வரைக்கும் நீங்க படிப்பீங்கன்னு சொன்னா சரியான முறையில இந்த நிகழ்வு உங்களுக்கு புரியாது. 25ஆம் அதிகாரம் 1 இருந்து அந்த பகுதி முடிகின்ற வரைக்கும் படித்தால் மாத்திரமே அதனுடைய சாராம்சங்கள் நமக்கு நன்றாக புரியும். இதுல ஓடிட்டு காட்டப்பட்டிருக்கிறதான 3 நபர்கள் யார் என்று சொன்னால், 1 தாவீது. யாரு? தாவீது என்பவன் யார் தெரியுமா? தாவீது யாரு? கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தாவீது என்று சொன்னால் நல்ல தன்மை உடையவன். சொல்லுங்க. தாவீது என்ற பெயருக்கு அர்த்தம் நல்ல தன்மை உடையவன். ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதன், கடவுளுடைய அரசாட்சியை செய்கின்ற ஒரு மனிதன், இறைவனுடைய ஊழியத்தை இறை மக்களுக்கு செய்கின்ற ஒரு மனிதன் தான் தாவீது. 2வது நபர் யார் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் நாபால். யாரு? நாபால். சொல்ல வாய் தந்து சொல்லுங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டு நாபாலை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்ல? நீமா நாபால் தெரியுமா? நாபால் இவரை தெரிஞ்சுக்கணும். தாவீதை தெரிஞ்சுக்கணும், இல்ல நாபாலுடைய வாழ்க்கை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாபால் என்று சொன்னால் அந்த பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? முரடன். என்னது? முரடன். பைபிள் இருக்கு, இந்த ரெடியில் இருக்கு. முரடன்.
இன்னும் பலவிதமான காரியங்கள் பெயருக்கு அர்த்தமே 3 காலம் தான். பெயருக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது பைபிள்ல. 3வது நபர் யாரு அப்படின்னு சொன்னா அபிகாயில். யாரு? அபிகாயில். சொல்லுமா சொல்லுமா அபிகாயில். கேள்விப்பட்டிருக்கியா? இதெல்லாம் வந்து ஊழியருக்கு பிரசவம் பண்ணணும். இதெல்லாம் பண்ண திருத்தணி பேப்பர் ஃபர்ஸ்ட் வந்து அங்கே இதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அப்படிப்பட்ட ஊழியர்களை நம்ம இருதயத்துக்கு ஏற்ற ஊழியர்களை வச்சுக்கிறேன். சத்தியத்தை பேசுகின்ற ஊழியர்களை அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களால தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், அவர்களால தான் நன்மை கிடைக்கும். நன்மையை திரும்பி அந்த சத்திய வார்த்தை நம்ம பெருகும். அபிகாயில். அபிகாயில் என்று சொன்னால் அதனுடைய பெயருக்கு அர்த்தம் நான் சொன்னா மகா புத்திசாலி ரூபவதி. அபிகாயில் என்னது? மகா புத்திசாலி ரூபவதியான ஒரு ஸ்திரீ. இந்த 3 நபர்கள் உறவுகள் என்ன அப்படின்னு சொன்னா, நான் தாவீதை பற்றி சொன்னேன். தாவீது யாருன்னு சொன்னேன்? கடவுளுடைய ஊழியக்காரர், ஆண்டவருடைய இறை ஊழியத்தை எடுத்து உரைக்கின்றவர், கடவுளால் அபிஷேகப்பட்டவர். இந்த நாபாலும் அபிகாயிலும் யார் அப்படின்னு சொன்னா புருஷ மனைவி. இவர் 2 பேர் யாரு? புருஷன் மனைவி. இவர் இந்த தன்மையில் நடக்கின்ற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஒரு கதை போல இவற்றை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். 25ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 5வது 6வது 7வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, தாவீது நல்ல தன்மை உடையவனாக ஆடுகளை மயிர் கத்தரிக்கும் வேலைக்காக சமாதான வார்த்தையை இந்த நாபால் இடத்துல சொல்லுகின்றார். முதலாவது, அதாவது கர்மேல் மலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம். இந்த கர்மேல் மலையில மேலோங்கி ஆடுகளை கொண்டு போயிட்டு மேய்ப்பார்கள். அங்க மேய்க்கும் பொழுது இந்த நாபால் முரடன் அப்படின்னு சொன்ன இந்த நாபால் என்பவன் யாருன்னு சொன்னா ஆஸ்தி உள்ளவன், அந்தஸ்து உள்ளவன், நல்ல பணக்காரன், ஒரு குறைவே கிடையாது. பைபிள் வந்து வசனம் இருக்கு, டைம் இல்லை சொல்றது எனக்கு. பயங்கரமான வசதி வாய்ப்பு நிறைந்தவன். இந்த நிகழ்வுகளில இவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான். தாவீதும் யாருதான்? ஆடுகளை மேய்க்கின்றவன் தான். இந்த இருவருக்கும் நடக்கின்ற சம்பவங்கள் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கருத்து பகிர்மாற்றம். இவரும் பதிவு செய்யணும், இவரும் பதிவு செய்யணும். இப்போ மாடு மேய்க்கிற பாத்தியா, யாருக்கான அனுபவம் இருக்குது? இப்பெல்லாம் யார் மாடே இல்லை, சுத்தமா இருக்கு. எங்க வீட்டுல மாடு இருக்குது, நான் மேய்ச்சல் போயிட்டு நான் மாடு மேய்ச்சலோட பிரசன்ட் பண்ணிக்கிறேன். அதனாலதான் கடவுளோட மொழியை கணக்கு தெரிஞ்சுக்கிறேன். எவன் ஆடு மேய்ச்சாலும் எவன் மாடு மேய்ச்சாலும் அவன் கடவுள் தெரிஞ்சுப்பாரு. அந்த மாடு மேய்க்கும் பொழுது சாப்பாடு எடுத்துட்டு போவோம். நம்ம அந்த பக்கெட்ல எடுத்துன்னு போவாங்க சாப்பாடு. அப்ப மத்தியானத்துல என்ன பண்ணுவாங்க, பகிர்ந்து கொள்வார்கள் அந்த உணவை. நம்ம இவரு இருக்காரு பாத்தீங்களா, நம்ம காட்டுக்குள்ள கோட்டி, அவங்க அப்பா ஏகாம இருக்காங்க. ஈச்சங்காட்டுலாம் அவங்க தான் முதன்மையான அவங்க இடத்துல. அதுக்கு தான் மாடு மேய்க்கும். அவர் கூட தான் நாங்கள் போயிட்டு எல்லாம் சாப்பிடுவோம். எங்க கிட்டதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாரு. கறியெல்லாம் எடுத்துக்கணும்னா இந்த பொங்கல், இந்த தீபாவளி, போகி, தீபாவளி போன்ற நாட்கள்ல விசேஷமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இந்த கறி இதெல்லாம் கொண்டு போவோம். எங்க கிட்ட ஒரு 80 ரூபா வாங்கி சாப்பிடுவாரு. ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா பகிர்கின்ற ஒரு காரியம். இப்படிப்பட்ட தன்மையினால் என்ன சொன்னா இங்கே பகிர்கின்ற ஒரு தன்மை. இங்கே தாவீதின் ஆடுகளுக்கு அந்த மேய்ப்பரா இருக்கிறவர்களுக்கு உணவு இல்லை. மயிர் கத்திரிக்கிற வேலை அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கிற ஆடுகள்லாம் வந்து நம்மள மாதிரி முடி கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் அந்த நாட்டில் ஆடுகளுக்கு வந்து அப்படியே வந்து சும்மா சடையா தொங்கும். இதை வந்து கத்தரித்து வெட்டுகின்ற வேலை ஒரு சில நாட்களில் நடைபெறும். இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும் பொழுது தாவீதுக்கு வந்து ஆட்கள் குறைவாக அல்லது சூழ்நிலைகள் சரியில்லாத பொழுது தாவீது என்ன பண்றாருன்னு சொன்னா நாபாலுடைய அந்த மயிர் கத்தரிக்கின்ற இடங்கள்ல போயிட்டு இவர்களுக்கு உணவு கொள்ளும்படியாய் இந்த வேலைகளை செய்ய முடியாது சொல்றாரு. அப்ப சொல்லும் பொழுது நான் வந்து ஒரு வேலை இருக்கிறேன், நீங்க போய் என்ன பண்ணுங்க, என் பேரை சொல்லுங்க. வாசிக்கலாம் 5வது 6வது 7வது வசனத்தை. தாவீது 10 வாலிபரை அழைத்து, எத்தனை வாலிபர்? 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுகச்செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீ வாழ்க, உனக்கு சமாதானமும் உன்னுடைய வீட்டுக்கு சமாதானமும். என்ன நடக்குது? தாவீது பாருங்க எவ்வளவு அழகா கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறதுனால, கடவுளுடைய மேன்மை அறிந்ததுனால, இறை ஊழியத்தில் இவன் பற்றுதலா இருக்கிறதுனால, கடவுள் இவனுடைய உள்ளத்துல வாசம் பண்ணுகிறதுனால இவர் சொல்ற வார்த்தை, நீங்க போயிட்டு என் பேரை சொல்லுங்க, முதல்ல அவருக்கு வாழ்த்து சொல்லுங்க, அவருக்கு புகழ்ச்சியா வைங்க. ஊழியக்காரர்கள் செய்கின்ற காரியம், கடவுளுடைய பிள்ளை தன்மை உடையவர்கள் சொல்லுகின்ற காரியம் அவர்களை வாழ்த்த வேண்டும். வாழ்த்துங்க, என் சுக செய்தியை சொல்லுங்க,
என்று சொல்லி அந்த சமாதானம் உனக்கும் உன் வீட்டுக்கும் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனால் இங்கே நாபாலுடைய தன்மைகள் வேறுபடுகின்ற காரியங்கள் என்ன வேறுபடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நல்லா கவனிக்க வேண்டும். தாவீது சொன்ன வார்த்தையை சொல்லுங்கள். இதற்கு பதிலாக நாபால் என்ன சொல்றாரு வாசிக்கலாமா? இது 10ஆம் வசனத்தை. நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் அல்லவா? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றார். அவன் பேர சொன்னா நான் செய்திருவேனா? யாரும் தாவீது அவன் ஈசாயின் மகன். எனக்கு அவன சம்மந்தம் கிடையாது. நான் என் வேலைக்காரர்களுக்காக என்னுடைய ஆடுகளுக்காக சமைத்து வைத்த இந்த சமையல்ல இந்த பொருட்களை என்ன பண்ண மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். என்ன அழகா பேசுறாரு தாவீது. இவன் என்ன பண்றான்? நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஏளன பேச்சு பேசி இவன் முடித்ததுனால இந்த காரியம் யாருக்கு சொல்லப்படுகின்றது? கோர்வா கூடாது. என்னன்னா பசங்களுக்கு முதல்ல சோம்பேறிதான் பேசுவேன். டிஸ்டர்ப் ஆக போறீங்கல்ல. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த 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 செய்தி யாருக்கு போகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல வாசிக்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் இந்த அபிகாயிலுடைய பெயர் என்ன சொன்ன போடப்பட்டிருக்கிறது? புத்திசாலி மகா ரூபவதி என்று சொல்லப்படுகிறது. இது தாவீதுக்கும் நாபாலுக்கும் உள்ள பிரச்சனையை வேலைக்காரர்கள் யாருக்கு சொல்றாங்கன்னு சொன்னா அபிகாயிலுக்கு அறிவிக்கின்றார்கள். யாருக்கு சொல்லிருக்கோம் போயிட்டு இந்த செய்தியை சொல்லுங்க டேவிட், யாருக்கு சொல்லிருக்கோம்? தாவீது அனுப்புறாரு. அனுப்பிட்டு தாவீது வார்த்தைக்கு உட்படாம கோபமா பேசுறான். அது யாருக்கு சொல்லணும்? ஏடா நாபால் தான தீங்கிறாங்க, சோறு போட மாட்டேன்னு சொல்றாரு. யாரு சொல்லணும்? போயிட்டு யார் சொல்லி அனுப்புறது? தாவீது சொல்லி அனுப்புறாரு. இந்த வார்த்தை யாருக்கு தான் ரிட்டர்ன் வரணும்? தாவீது தான் சொல்லணும். நான் தாவீதுக்கு சொல்லல, யாருக்கு சொல்றாங்க? பொண்டாட்டி மனைவி சொல்றாங்க. அதான் யாருக்கு நான் தான் சொல்றா போயிட்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன். சத்துக்கடி சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாத. அது உரிய இடத்துல போய் சொல்லணும். போயிட்டான் என்ன சொன்னா இவன் பேர் என்ன பேரு? இவன் கிட்ட சொன்னா இவன் முரண்பாட நடந்துமா? ஏடா கூடாது, இவர்கிட்ட பேசக்கூடாது. இந்த செய்தியை சரி செய்யணும்னு சொன்னா யாருக்கிட்ட போனோம்? சொல்ல மாதிரிக்கிற சப்ஜெக்ட் நான் என்ன பண்றேன்? இது யாருக்கிட்ட சொல்லணும்? இவர் முரட்டாட்டம் சொன்னா எடுத்து ஏடாபடமா பேசுவாரு. அப்படிதான் பைபிள்ல நான் சொல்லல. இந்த நாபாலுடைய அர்த்தமே அதான். ஏடாபடமானவரு, முரட்டாட்டம் உள்ளவரு. இவர் தாவீதுக்கு விரோதிக்கிறவரு. என்னதான் ஊழியக்காரன் நல்லதை செய்தாலும் ஊழியக்காரன் புறம் பேசுகிறவரு. அவன் அடிப்பன்னு சொல்ற பதிப்புன்னு அமையாதாம தாசோட்டு பையனா அவங்க சொல்லுவாரு நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி ஈசாயின் மகன் இல்லவா? நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை இந்த விரோதத்தை எடுக்க மட்டும் தாவீது கிட்ட சொன்னா பிரச்சனை உண்டாகுன்னு சொல்லிட்டு இவன் ஏடா படத்தை யார்கிட்ட சொன்னா சரி பண்ண முடியும்? அவன் பொண்டாட்டி கிட்ட சொன்னா சரி பண்ண முடியும். அவன் மனைவி கிட்ட சொன்னா சரி. மனைவி கிட்ட பேசுறாரு. இப்ப மனைவி கிட்ட பேசுறது கரெக்டா? பைபிள் சொல்லு. போய் வேலைக்காரன் என்ன சொல்ல? அபிகாயிலை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25:14 வசனத்துல அப்பொழுது வேலைக்காரர் ஒருவர் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாலை நோக்கி இதோ தம்முடைய எஜமானுடைய சுகசெய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்தில் ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம்
பேலியாளின் மகன். யார் இவன்? பிசாசின் மகன். பிசாசின் மகனாக அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும் என்பதை இங்கே எடுத்துரைத்து, அப்பொழுது அபிகாயில் தாவீதுக்கு உண்டான உணவுகளை தயார் செய்கின்றார். 25ஆம் அதிகாரம் 18-19 வாசிப்பேன்னு சொன்னா, இந்த அபிகாயில் கடவுளுடைய ஊழியக்காரனாக தாவீதை அறிந்து வைத்திருக்கின்றார். இவர் யார்? இவரு மனைவிக்கு தெரிந்து கடவுளுடைய ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா யாருக்கு தெரியல, வீட்டுக்காரனுக்கு தெரியல. அறிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நீ வந்து என்ன பண்ணாத, என் கணவர் இப்படிப்பட்ட புத்தியனமா பேலியாளின் மகனா இருக்கிறான், அதனால இதை சரி செய்வதற்கு தாவீது அபிகாயில் என்ன பண்றான்னு சொன்னா, எல்லா விதமான உணவு காரியங்களை 18-19 வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை சமையல் பண்ணும் 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிர்களையும் இவற்றையெல்லாம் ஒரு கழுதையின் மேல ஏற்றி, மலை மேல போனோம், கழுதையின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினார். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. ஏன் அறிவிக்கல? வீட்டுக்காரர்கிட்ட சொல்லாம எட்டு மூலமா சோறு, ஊழியக்காரனுக்கு வீட்டுக்காரர்கிட்ட சொல்லாம ஊழியக்காரனுக்கு எட்டு மூலமா சோறு, தப்பில்ல. அங்க சூழ்நிலைகளை பார்க்கிறார். பெரிய விரோதம் வந்திருப்போது, பெரிய பிரச்சனை வந்திருப்போது ஊழியக்காரனுக்கு தன்னுடைய கணவனாக, ஏன்னா இவனை ஏடாகும், அதுதான் பைபிள். இவனுக்கு தெரிஞ்சா பிரச்சனை பண்ணணும், கேட்க மாட்டான். அதனால வந்து என்ன பிரச்சனை, செய்த சாப்பாட்டை வந்து வேலைக்காரன் கூறுதான், இதை வந்து நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி சமாதான போக்கை ஏற்படுத்துவதற்காக அங்க புருஷனுக்கு அறிவிக்காம இந்த உணவை என்ன பண்ற, தாவீதின் வேலையாட்கள் கொண்டு போகின்றார். அப்பொழுது நாபால் பற்றி அந்த அபிகாயில் சொல்லுகின்ற வார்த்தை 25, 21, 22 வாசிக்கும் பொழுது, அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கலாம் வீணாகவே காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானதிலெல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். என்ன செய்தான்? யார் சொல்ற வார்த்தை இது? யார் சொல்ற? நன்மைக்கு பதிலாக இவன் தொடர்ந்து நம்ம தான் செய்திருக்கிற தாவீது, ஆனால் இதற்கு பதிலாக எனக்கு என்ன பண்றான்? இங்கே உரையாடல் யாருக்கு? தாவீதுக்கும் அபிகாயிலுக்கும் நடக்குது. அபிகாயில் யாரு? நாபாலுடைய மனைவி. இவங்க 2 பேரும் உரையாடல் நடக்குது. நான் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் நான் என்ன சொல்லி அனுப்பிச்சேன்? சுக செய்தி சொல்லி அனுப்பிச்சேன். எப்ப நல்லா இருப்பா, நீ வாழ்க, உன் குடும்பம் வாழ்க, உன் குடும்பத்துல சமாதானம் உண்டாகும், இதானே வந்து ஜெபம் பண்ற ஊழியக்காரன், இதானே பிரசங்கிக்கிறான். இப்படி சொன்ன என்ன விரோத போக்கு எடுத்து எப்ப பார்த்தாலும் நன்மை செய்து கொண்டிருக்க தீமையே இவன் நடப்பித்துக் கொண்டிருக்கின்றான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடிய மட்டும் நான் உயிரோடு வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் செய்ய கடவுள் என்று சொல்லியிருந்தார். என்ன நடக்குதுன்னா, தொடர்ந்து இது மேல பண்ணிட்டுதான் வச்சுக்கோ, அந்த ஊர்ல இவங்க கூட இருக்கிற ஜனத்தை நாய்க்கு பத்தி அவங்க நாய், அந்த நாய்க்கு வந்து பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, சுவரில் நாய் நீர் விடும் நாய் ஒரு மூத்திரம் எங்க அடிக்கும் பாத்துக்க இல்லையா, அந்த நாயை விட விட்டு வைக்க மாட்டேன். தெரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனை பண்ணா என்ன, நான் நன்மை தான் செய்துக்கிறேன், தொடர்ந்து தீமை பண்ணானா அவன் கூட நாயை கூட நான் விட்டு வைக்க மாட்டேன், மொத்தம் கை பண்ணுவேன் அப்படின்னு தாவீது சொல்லி வச்சிருக்க. இப்படிப்பட்ட சம்பவத்துல இந்த மாதிரி நடந்துவிட விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அருமையான அவருடைய மனைவி அபிகாயில் தன் கணவனை பற்றி சொல்லுகின்ற வார்த்தை தான் 25 சொல்லப்படுகின்றது. தாவீது அரசரே, இப்படி நீ பண்றியா? அவங்க எப்படிப்பட்டவன் தெரியுமா? 25 வாசிக்கலாம். என் ஆண்டவனாகிய நீ நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம். யார் சொல்றது? வீட்டுக்காரல என்ன சொல்றோம்? பத்மா கோச்சுக்காரு என்ன சொல்றது? வீட்டுக்கார என்ன நடக்கும்? பல நடிப்பார்ல, என்ன வயசு ஐயா அந்த மனுஷன் அவன் படுற கோவங்குத, அவன் ஒரு பிசாசின் மகன். அடுத்த நாள் வந்து வீட்டுக்கு போக முடியுமா சொல்லிட்டு நீ நம்ம ஊழியக்காரங்கிட்ட சொல்லிட்டான், அவன் வீட்டுக்காரனுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் அவன் மோசமா பேலியாளின் மகன். எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? அவனை காப்பாற்றுவதற்கா. அவன் குணலட்சணம் அப்படி ரொம்ப அழகா அப்படி சுற்றி வரும்போது சொல்லுவா, பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம். பேசத்தை நினைக்காதங்க, நிறைய பேர் என்ன சொல்லுறோம், அவர் பேசினாருன்னு சொல்லுறோம், வாங்க அவர் பேச ஒரு பொருட்டாக அவன் அப்படிதான் நினைக்காது. அதுதான் அந்த அபிகாயில். அவன் பேசுவதை ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால்.
அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை நான் பார்க்கல. அந்த வாலிபரை பார்த்திருந்தா நான் சொல்ல போட்டிருப்பேன். நான் சொல்றது புரியுதுங்களா? அவன் யார்? அவன் சொல்லு, வாய் சொல்லு. யார் அவன்? எவ்வளவு பயம் வரா இவரு. என் நிமித்தமாக யாரும் பகைக்க மாட்டாங்க. ஏன்னா இயேசுநாதர் சொல்றாரு, என் நிமித்தம் எதெல்லாம் பகைக்கிறியோ அப்பதான் சீசனா இருக்கும்னு சொல்றாரு. இதுக்குரியவர்கள் ஒருத்தர் தேடுறேன், ஒருத்தர் காணும். ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஐயா கூட பேசிட்டு அவன் விரோதம் ஆயிடுவாங்க. நன்மை என்ன தெரிஞ்சுப்பேன். நேற்று நான் வந்து என்னுடைய பேஸ்புக்ல என்னுடைய வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல போட்டேன், எதிராளிகள் பக்கம் நிற்காதே, எதிர்ப்புகள் வருகின்ற பக்கம் நெல். நிறைய அறிவுகள் பார்த்து போன் பண்ணாங்க, என்ன பார்த்து போட்டுக்கிறேன். ஆமாங்க, இன்னைக்கு நிறைய பேர் எதிராக இருக்கின்ற மக்களுக்கு தான் நிற்கிறாங்க. கண்டேன் எதிர்ப்புகள் யாருக்கு அவர் பக்கம் நிற்க மாட்டாங்க. தன்னுடைய மனைவி நினைச்சிருந்தா என்ன பண்ண, வரைஞ்சி கட்டி வந்தே தாவித என்ன நினைச்சுக்கிறீங்க, ஊழியக்காரன் நீ பெரியாரா, நீ கோட்டு போட்ட பெரியாரா, நீ என் வீட்டுக்காரனை வந்து இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லியிருப்பான். அவன் வீட்டுக்காரன் மண்டவாளம் தெரிஞ்சுட்டு இந்த அம்மா வந்து ஏசப்பா கிட்ட சரண்டர் ஆயிட்டு கடவுள் தான் முதன்மையானவர், கடவுள் ஊழியக்காரன் தான் உத்தமமானவர், இவன் வந்து பேலி அழிமான்னு தெரிந்து கொள்ளும். இனி வீட்டுக்காரமாக நான் சொல்றேன், உங்களுக்கு நிறைய பொம்பளை கஷ்டப்பட்டு இந்த உள்ளத்தில் இருக்கும். என் வீட்டுக்காரன் என்னதான் சொன்னாலும் இந்த குழந்தைங்க நான் சொல்லி வீட்டுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். வீட்டுக்காரையா ஒரு பொறுப்பு இல்லையா, ஒரு பொறுப்பு இல்லையா, இப்படி சுத்துறாரையா, அப்படி சுத்துறாரையா, ஊடே கட்ட மாட்டேன் பண்ண மாட்டாரு, அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிறாரு. எப்படி அந்த மாதிரிலாம் நிறைய பொம்பளைக்கு சொல்லிக்கிறாங்கன்னு சொல்றேன் நான். வீட்டுக்காரன் சரியில்லாம என் அன்பு தாயே, என் அன்பு சகோதரி, உன் வாழ்க்கையில கணவன் மனமாக இருந்தனால தான் இன்னைக்கு அபிகாயிலும் நாம் அவருடைய வாழ்க்கையில் இருந்த தன்மையோடு புலம்பிக் கொண்டிருக்கின்ற சகோதரிகளின் அநேக பேர், ஐயோ என்னை பெற்றெடுத்த குடும்பம் இப்படி, என்னுடைய அப்பாவும் அம்மாவும் என்னை இப்படி எல்லாம் வளர்த்தார்கள், என்னுடைய தெரியாத தகாத உறவில தகாத செயல போயிட்டு அவங்க மாட்டிக்கினான். பைத்தியக்காரன் மாட்டிக்கினேன், குடியார மாட்டிக்கினேன், அடிகளோட மாட்டிக்கினேன். அம்மா என் பையன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது, வா நான் 6 மாசம் தான்ப்பா அந்த ஆள் நல்லா வச்சுக்கிறேன், என்ன இவ்வளவு நாள் 10 நாள் பாடு என்ன, ஐயோ அப்படின்னு. உண்மையாக உண்மை தான். என்ன மாதிரி மோசமான கேடு கேடுகளை கூடி தான் வருவாங்க. மனைவி அப்படி தகாத காரியங்களை செய்தவர். இன்றைக்கு இப்படிப்பட்ட தாய்மார்கள், இப்படிப்பட்ட மனைவியுடைய கண்ணீரை வைத்துதான் கடவுள் சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க கூட யோசிக்கலாம், நல்ல கணவரை பெற்றவர்கள் வாழ்க, அவ்வளவுதான் சொல்லணும். அந்த அம்மா சொல்லுது, அவன் வயிற்றுக்காரன், அவன் ஏழாவரமா பேசுறவன், முரண்பாடுகளும் பேர் என்னவோ அந்த பேருக்கு ஏதா மாதிரி இருக்கணும் இல்லையாமா? என்ன பேரு, அது என்ன அர்த்தம்? பைத்தியக்காரன், முரடை, முட்டாளு, அதுவும் இல்லாதவன், அந்த பேருக்கு அர்த்தம். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். அதனால நான் உங்களுடைய வாலிபர்களை நான் வந்து காணறேன், நான் வாலிபர்களை பார்க்கிறேன், அவங்களுக்கு இப்பொழுது என் ஆண்டவனே நீ ரத்தம் சிந்த வரவும் உன்னுடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அதனால விட்டுரு, நீ எத்தையும் பண்ணாத, நீ அடிக்காத, நீ அவனை துன்புறுத்தாத, நீ எத்தையும் சாகடிக்க நினைக்காத. அவன் விரோதிச்சுட்டே இருக்கான், பேலியா இருக்கான், அவன் போனா அவன் போனான். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், போன வாரமும் இந்த வாரமும் சொன்னேன், தேவை காப்பாற்றியன்னு வச்சு அதை அழகா வச்சு நீ வாழன்னு சொல்லிட்டு வச்சா அது கொற்ற புத்தி தான், காப்பாற்ற கொட்டும். நாம் நன்மை செய்கின்றவர்கள், நீயா அவன் அவனா இருக்கான், அதை போச்சு படே நேடா மொத்தம் உனக்கு பண்ற ரைட்பா பண்றவரே அப்படின்னா ஒன்னும் பயப்படுற மாதிரி பேசுன யுவராஜ், இப்பப்பா நீ என்ன செய்யணும் செய்ப்போ, இன்னும் கொஞ்சம் இருக்குதா, உங்க கூட சோத்துனா ஊழியம் இருந்தாலும் ஈட்டு பிடிச்சிருக்கலாம். இவருக்கு தெரியும் இவன் காட்டி கொடுக்க போறான், ஒதுக்கி போறான், சொல்ல அறைய போறான், ரைட் போ, நீ என்ன செய்யணும் செய், உன் புத்தியாது. ஆனா திரும்பவும் ஏசுனார பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தூக்கு மாடி செத்துட்டானே, அந்த வாய்ப்பு தான் ஊழியக்காரர்களை பகைக்கிறவர்களுக்கு, கடவுளை பகைக்கிறவர்களுக்கு, கடவுளுடைய அன்பை விட்டு பிரிந்து போகின்றவர்களுக்கு நன்மை என்ன தீமை என்ன என்பதை முதல் புரிஞ்சுக்கோ. அதுதான் போன வாரம் பைபிள்ல வந்து 10 நீதிமான் தான் கடவுளை தேசத்தை காப்பாற்றுவார். நீதியின் பாதையில வாழ கற்றுக்கொள். அவன் துன்மார்க்கம் தெரிஞ்சு உனக்கு துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல் பாவிகளுடைய வழிகள் எல்லாம் படிக்கிறியே, துன்மார்க்கத்தின் மீது துன்மார்க்கமான இருக்கிறன்னு சொன்னா நீ வந்து கடவுளுடைய மனிதன் கிடையாது, இறை மக்கள் கிடையாது. கடவுள் உன்னை பிரித்தெடுக்கின்றார். சேத்துல தூக்கி கைவி போராட்டம் போய்கிறது. நாய் தான் தக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி
சேர்த்துல கழுவி வச்சு அவனோட பொருளை இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் போயிருக்கு. அவன் பைத்தியக்காரன் அப்படிங்கிற ஆண்டவரே, நான் அவனை மன்னிச்சிடு, அவனை விட்டுரு, அவன் ஒண்ணும் பண்ணாத, அவன் துன்மார்க்கம் போயிட்டான், நான் என்ன பண்றேன், உங்களுடைய வேலையாட்களுக்கு நான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இந்த வேலையாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம், அவன் பெயருக்கு ஏற்றவாறு அவன் பைத்தியமாய் இருக்கிறான் என்று சொல்லி 1 சாமுவேல் புத்தகம் 25-26 வரைக்கும் வாசிக்கும் பொழுது தாவீது இறைவனுடைய நிகழ்வுகளில் இருக்கும் நிலைகளை அங்கே எடுத்துரைக்கிறார். எப்படி எடுத்துரைக்கிறாரு? 32 வசனத்துக்கு போயிடலாம். அப்பொழுது தாவீது அபிகாலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நான் ரத்தம் சிந்தி வராதபடிக்கும் என் கையை பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய். பிரச்சனையிலிருந்து விடுதலை பண்றதுக்கு ஆலோசனை கொடுப்போம். நான் சொல்றது புரியுதா? என்னன்னாவோ ஒருத்தர் தீமை செய்யணும், அவனுக்கு போய் நோண்டி விடுங்க. ஒருத்தர் கேட்கறேன், என்னப்பா தொடர்ந்து அப்படின்னு சொன்னா, அவர் இல்லையா பின்னாடி ஒருத்தர் நோண்டி விடுறான். டேய், நோண்டி விட மட்டும் நீ என்ன போற, அவனுக்கு கலகம் பண்ற புத்தி, உன் புத்தியில நீ வாழு. இங்க இந்த பொண்ணு என்ன பண்ற அபிகாயில் அப்படின்னு சொன்னா, அந்த பொம்பளை இந்த யாராவது அந்த 40 மனைவி என்ன பிரச்சனை வரக்கூடாது படிக்கு அவன் செய்கின்ற காரியம், அவனை விட்டுரு, அவன் புத்தி அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தாவீதுக்கு வந்து என்ன சொல்றாரு, முதல்ல அவரு சுவரில் நான் நீர் விடும் ஒரு நாயகன் இப்படிப்பட்ட கொலை பாதத்தை யார் போயிட்டு இருப்பா, ஊழியக்காரன் போட்டிருப்பான். இப்படிப்பட்ட காரியத்தை வந்து நீ கோவப்படாத, நீ செய்யாத, அதை கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடக்கின்ற தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, ஏமா நீ வந்து ஒரு வேலை எனக்கு சொல்லணும்னு வச்சுக்கோ, நான் கோவப்பட்டிருப்பேன். நிறைய மனைவிமாருங்க கொஞ்சம் தள்ளி கொடுக்குறாங்க. நான் கூட ஒரு சிலத்துல கோவப்படும் போது என் மனைவி வந்து தள்ளி கொடுப்பாங்க, வேணாம் கொடுங்க, சாமிக்கு ஜெபம் பண்ணலாம். ஐயா கூட ஒரு சிலத்தை புத்தி சொல்லுவாங்க, இல்லையா உடைய பிரச்சனை எனக்கு ஓகேயா பார்த்துக்கலாம். இப்படி அந்த பிரச்சனைகளை தவிர்க்கின்ற, பிரச்சனைகளை சமாதானப்படுத்துகின்ற, அதான் வந்து இயேசுநாதருடைய புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர் பாக்கியவான்கள். இந்த பட்டியல தான் யார் இருக்குது? அபிகாயில் இருக்குங்க. இருக்கும் பொழுது சொன்னவனே உனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா, நீ அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உன் செயல்களும் ஆசீர்வதிக்கப்படும், நீயும் என்ன பண்ணப்படுவ, ஆசீர்வதிக்கப்படுவ. நீ தீவிரமா என்னை சந்திக்க வராமல் இருந்திருந்தால் பொழுது விடிய மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு கூட வைப்பதில்லை என்று எனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாது இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாகவே. நான் என்ன நினைச்சு வச்சிருந்தேன்னா, தொடர்ந்து விரோதம் பண்றான்னு சொல்லிட்டு நாளை காலங்கத்தான் தூங்கி அந்த உடனே அவன் கூட ஒரு நாயும் கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்கலாம், உதைக்கலாம், கேலி பண்ண யோசனை. நல்ல வேலையமா நீ வந்து சொன்ன. இன்னைக்கு இந்த பொம்பளை எப்படி மாறிடுச்சு? சமாதான மூச்சாக இந்த பெண் மாறிவிட்டார். அநேக வீடுகளில் நீ கணவன்கள் சரியில்லாத சூழ்நிலையில பெண்கள் இன்றைக்கு சமாதான கட்டளை இருக்கிறதே கடவுள் இங்கே தெளிவுபடுத்திருக்கிறார். இந்த செய்தி வந்து யாருக்கு எட்டுகிறது என்று சொன்னா, நாபாலுக்கு என்ன பண்றான்னு சொன்னா, முதல்ல சோரேபும் வந்து சொல்ல இந்த நிகழ்வு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த யார் பாது அபிகாயில் என்ன பண்றான்னு சொன்னா, நாபாலுக்கு போய் என்ன பண்றான் சொல்றான். சொன்ன உடனே இதை கேள்விப்பட்ட உடனே அப்படின்னு யார் இருந்தது பத்து நிற்கிறான். அப்படியே கோமா செஞ்சு நிற்பாங்க பார்த்து, அப்படி அமைதியாக இருக்கிறாங்க. இந்த அமைதியாக நிற்கப்பட்ட இருதயம் வந்து எவ்வளவு நாள் இருந்தது சொன்னா 10 நாள். வாசிக்கிற 38 வசனத்தை, கர்த்தர் நாபாலை வாதையினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு 10 நாள் அப்படியே சைலண்டா ஆகிட்டான். ஐயோ நம்ம இப்படிப்பட்ட துன்மார்க்கத்துல, இப்படிப்பட்ட கேடுகட்டத்தனத்துல கடவுளுடைய மனுஷனுக்கு விரோதமா மாறிட்டோமா, இதை நம்முடைய மனைவி வந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறானா, என்னோட சாவு வந்து மீட்டிருக்கிறானா என்கின்ற அந்த தாக்கத்தில் இவன் இருதயமே நான் அவனுடைய செய்த தவற உணர்ந்து கொள்கின்ற வகையில் அப்படியே அமைதியாக பார்த்துனாங்க. இன்னைக்கு செய்தியை கேட்கின்ற ஆண்களே, கணவன்மார்களே, நீங்க வாழ்க்கையில உன்னுடைய மனைவி அல்லது உங்களுக்கு வந்து சமாதான போக்கை ஏற்படுத்துகின்றவர்கள் கடவுளுடைய தன்மையில அவர்கள் சமாதான போக்கை ஏற்படுத்தும் பொழுது, ஒருவேளை அந்த சமாதானம் தான் இதில் இருக்குது என்று சொல்லி உணர்வீங்கன்னு சொன்னா, நீங்கள் தவறை உணர்ந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும். அப்படி அந்த அந்த தவறை உணர்ந்து கொள்கின்ற மனிதனாக இவன் மாறினால இருதயம் அப்படி நின்று போயிடுச்சு. எத்தனை நாள்? 10 days. என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, 10 நாள் பொறுத்து வந்து இவன் வந்து வாழ்ந்திருந்தா பரவாயில்ல, அப்படியே நின்று போச்சு. 10 நாள் இவனுடைய தன்மைகளை உணர்ந்து மன்னிக்க முடியாத காரியங்களை ஊழியக்காரருக்கு விரோதமாக எழுப்பினதுனால 10 நாளைக்கு பிறகு வாசிக்கலாம் 38 வசனத்தை, நாபால் செத்து போனான்.
அம்மா அம்மா ரைட்மா கரெக்டாக எடிட் பண்ணி படிச்சுவாங்க. 10 நாளைக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னா அப்படியே நின்றுவேன், அவன் செத்துக்குவான். ஹலோ சாக்கிரதை, நீ கடவுளுடைய தன்மைகளுக்கு, கடவுளுடைய திருச்சபைக்கு, கடவுளுடைய ஊழியர்களுக்கு, கடவுள் ஊழியர்களுக்கு விரோதமாக எழுப்பினாலும் நான் சொல்லவில்லை. நாபால் கடவுளுடைய மனிதனுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது அவருடைய தன்மைகள் கேவலமாக்கப்பட்டு, அவன் தன்மைகள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்பட்டு ஊழியக்காரன் எழும்பவில்லை. ஊழியக்காரன் கடவுள் சொன்ன சுகச்செய்தி என்ன தெரியுமா? கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவாரே, நீ சும்மாதான் இருக்கிற. கர்த்தர் நடப்பிக்கின்ற தண்டனைகளை, கர்த்தர் நடப்பிக்கின்ற காரியங்களை உன்னால பொறுத்து கொள்ள முடியாது. வாழ்வே முடிந்துவிடும். வாழ்வே நீர்தானாயான்னு சொல்லிட்டு பாட்டு அழுது ஒசில் பண்ண கிண்டல் பண்ற போய் வெளியில நேராக அவரு டேய் அப்பா கிட்ட கண்ணீர் ஊட்டினாரா? எத்தனை கேள்வி கிண்டல்கள், எத்தனை கடவுளுடைய தன்மைகள் செது போயிடு. ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு விரோதமாக எழுப்பினார். அபிகாயில் நல்ல மனைவியாக, நல்ல தன்மை உடையவளாக இருந்ததுனால அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இதுக்கு மேல வர சம்பவம் தான் எனக்கு கஷ்டமாகுது. இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பொம்பளை காப்பாற்றப்பட்டு அதில் இருந்துச்சு. நம்ம செத்துட்டாரு. யாரு? நாபால் காலி. இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கு பாரு, அபிகாயில் இத்து வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு போறாரு. நம்ம யாரு? என்ன பாக்குறீங்களா? தாவீது. அங்க போயிட்டு இந்த அபிகாயில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சும்மா இல்லாத உறவுக்கு வந்து முடிச்சு போடாது. முடிச்சு போட்டுருவாரு. சும்மா இல்லாத தன்மைகளுக்கு போயிட்டு அவங்க இவங்ககிட்ட பேசுறாங்க, இவங்ககிட்ட பேசுறாங்க. அக்கா தங்கச்சி பேசுனா தப்பா பேசுறாங்க. தப்பா பேசாத. சித்தி பெருப்பா, சித்தி பெரியம்மா கிட்ட பேசுனா தப்பா பேசுற. தப்பா பேசாத. இல்லாத உறவுக்கு முடிச்சு போடாத. போட்டுருவாரு. ஏன் பெண்கள் கடவுளுடைய தன்மையில் இருக்கின்றவர்கள். பெண்கள் அன்னை மரியாளுடைய தன்மையை பெற்றவர்கள். பெண்கள் அசுத்தமானவர்கள் என்பதை கடவுள் இங்கே வலியுறுத்துகின்றார். இதுக்கு நான் தலைப்பே நான் சொல்லியே, இப்படிப்பட்ட பசியான இறைவாழ்வில் இன்னடை போக்கும் இறைமக்கள் திருப்பணி. நம்ம பாஸ்டா போயிட்டேன். இதுக்கு நான் தலைப்பு கொடுத்துருக்கிறேன், இறைவாழ்வில் இன்னடை போக்கும் இறைமக்கள் திருப்பணி. ஒரே சப்ஜெக்ட் தான் முடிச்சுக்கிறேன். 5 மணி நேரம் ஒரு பிரசன் நான் வந்து ஆயத்தம் பண்ண பிரசன் 2வது தலைப்பு போட்ட வேணாமா? முடுறா அப்படின்றீங்களா? என் அன்பு இறைமக்களே, இந்த சம்பவத்தில் இறைமக்கள் திருப்பணி என்னன்னு சொன்னா, இவர் ஊழியக்காரர். இறைமக்கள் யாரும் இருந்தால் அபிகாயில். அங்க அபிகாயில் சமாதான போக்கில, குடும்ப உறவில தன்னை இணைத்துக் கொண்டு அங்கே பெரிய கொலைபாதகம், பெரிய பிரச்சனை, அழிவு, மக்கள் அழிந்து போகின்ற தன்மையை காப்பாற்றின இறை மக்களுடைய திருப்பணியங்களை பார்க்கின்றோம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட சமாதான உறவில் இருக்கின்ற வாழ்வு ஏற்படுத்துறாங்க? சொல்லுங்க. ஒரு சின்ன பிரச்சனை கேள்விப்பட்டா போதும், அது எப்படா ஊதி பெருசா இருக்குன்னு பார்த்தோம். ஒருத்தர் இவங்க தான் யோசிக்காத.